நம்மலாம் இந்த மாதிரி டயட்குள்ள இருக்கும்போது தான் இதெல்லாம் இவங்க வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க. அப்ப வரும் பாருங்க ஒரு வெறி. எல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வெயிட் வராது. நம்ம திருவோண்டு சாப்பிடுவோம், மோந்து பார்த்தா கூட வெயிட் வரும். அந்த மாதிரி கேட்டகரினாலாம். இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிச்சு. இன்னைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. நான் ஒரு 7 மணி போல் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1/2 வந்து நம்ம சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வந்து வெயிட்டு நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பண்ணுறது திரும்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கம்மியாகலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸோ எனக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி கம்மியாகும். ஸோ நான் ஒன் வீக் கழித்து நான் உங்களுக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த மந்த்துக்குள்ளே 2 kgs வந்து கம்மி பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம போய் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்கூல் இல்லாதனால இவ்வளோ லேட்டாக நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன். ஸோ இந்த கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம ஷாப்புக்கு கிளம்பணும். பார்க்கலாம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். வார்ம் வாட்டரில் சியா சீட் கலந்துருக்கேன். நம்ம வந்து ஷாப்புக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆச்சு. இன்னும் அது சாப்பிடல. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானே எங்கள் வீட்டில் வந்து பூரி செஞ்சுருக்கேன். ஸோ பூரினா எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அந்த அளவுக்கு பிடிக்கும். ஆனால் நம்மளால சாப்பிட முடியல. பார்த்தீங்கன்னா இதான் ஒரு கால கொடுமைன்னவங்க அந்த மாதிரி இருக்கு எனக்கு சுச்சுவேஷன். சரியான பசி. எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். போய் தான் சாப்பிடணும். எனக்கு பப்பாளி இருக்கு, ஒரு 1/2 பப்பாளி இருக்கு. ஸோ அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த சாக்ரிஃபைஷன்லாம் உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு நல்லா கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பாக நம்ம வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம்னா 69 வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, க்ளீன் பண்ணிட்டு அவர் வந்ததும் நான் மாற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 பப்பாளியும் 2 முட்டையும் எடுத்திருக்கேன். ஸோ இதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். நேற்றை விட வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து போன வீக்கை விட எனக்கு இந்த டைம் வந்து நல்லாவே வெயிட் லாஸ் தெரியுது ஸ்கேல்ல. ஸோ இந்த வீக் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்பர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் வெயிட் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு நல்லாவே வந்து வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம அப்ப நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னா அப்ப நம்ம போற வழி வந்து கரெக்டா தான் இருக்கு. நம்ம பண்றது வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்து கரெக்டா இருக்குன்றதுனால தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அந்த விதத்துல செம்ம ஹாப்பி எனக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த மந்த் ஃபுல்லா கண்டினியூ பண்ணுவோம். இந்த மந்த் எண்டுக்குள்ள 670 இல்லைன்னா 69 வச்சுக்கோங்க. 69 அந்த வந்து நம்ம டச் பண்ணுவேன். ஸோ அதான் நம்மளோட கோலா இருக்க போது பார்க்கலாம். மதியம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், 3 ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு, இது வந்து 1.5 முட்டை அந்த அளவுக்கு இருக்கும். குழம்போடு சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதான் இன்னைக்கு நான் லஞ்ச் பிளேட். நம்ம நல்லா இருப்போம் இல்லைங்களா, டயட்லாம் இல்லாமல். அந்த டைம் வந்து யாருமே எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. கொஞ்சம் காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் வந்து கடையில இருக்கேன்னா என்ன மிதக்க பிரெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம இதை சாப்பிடுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நம்மலாம் இந்த மாதிரி டயட்குள்ள இருக்கும்போது தான் இதெல்லாம் இவங்க வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க. அப்ப வரும் பாருங்க ஒரு வெறி. எல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வெயிட் வராது. நம்ம திருவோண்டு சாப்பிடுவோம், மோந்து பார்த்தா கூட வெயிட் வரும். அந்த மாதிரி கேட்டகரினாலாம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட அடுத்த நாள் வெயிட் அதிகமாக இருக்க. என்ன பண்றதே தெரியலங்க. இதுதான் எப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து டைமும் அமையவே இல்லை. இன்னைக்கு வந்து சாட்டர்டேனால ஃபுல்லா வந்து ஷாப்ல இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. டைம் வந்து சுத்தமா வந்து அமையல, நடக்க முடியல. ஏன்னா நிறைய பாப்பாக்கு வேற நிறைய ஹோம்ஒர்க்ன்றதுனால அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வச்ச கொஞ்சம் நேரம். ஸோ ஈவினிங் ஃபுல்லா நம்ம நடக்கவே இல்லை சுத்தமா. மார்னிங் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணோம். அது முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் பார்க் கூட்டு போயிருந்தோம் பாப்பாவுக்கு ஒரு 6 மணிக்கு. 2 பசங்க 2 பேரும் 6 மணிக்கு கூட்டு போயிட்டு விளையாட வச்சுட்டு வரும்போது வந்து காளான நூடுல்ஸ் வாங்கினால திரும்ப தாங்க சாப்பிட்டேன். கரெக்டா கொஞ்சம் 2 வயதான் சாப்பிட்டுருப்பேனே, அவ்வளவுதான் சாப்பிட்டேன். அதே மனசு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றதுல அந்த மாதிரிதான். ஆனா மதியம் காலையில நான் சூப்பரான டயட் நான் இருந்தேன். நான் இப்பதான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு நான் வெயிட் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் தரேன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன். பாய்.